அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 7 கவிதை பேழை அக்கறை. அக்கறை என்ற தலைப்பில் பாடலை எழுதியவர் கல்யாண்ஜி. நுழையும் முன் புது கவிதை அன்றாட நிகழ்வுகளில் வாழ்வியலுக்கான பாதைகளை காணுகிறது. சிறிய நிகழ்வுகள் பல நம் கண்ணில் பட்டாலும் நம் நெஞ்சில் படுவதில்லை. புது கவிஞர் அந்த நிகழ்வுகளில் விடுபட்டு போன புறக்கணிக்கப்பட்ட மனித நேயத்தை காண்கிறார். மனித நேயம் நசுங்குவது கண்டு விரும்புகிறார். பாடலை பார்ப்போம். சைக்கிளில் வந்த தக்காளி கொடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இந்த வரி முக்கியமானது. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை என்ற தலைப்பு. இந்த பிக்சரில் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் தக்காளி கொடையை சிதறி தள்ளிட்டாரு. யாருமே அது கண்டுக்கல. அவங்கவுங்க வேலை பள்ளியில் வேகமாக போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவருடைய அந்த தக்காளி உழைப்பு, அதில் விலை போட்டு வாங்கிட்டு இருந்தது, அதெல்லாம் அவருடைய மனசை யாருமே புரிஞ்சிக்கல. அனைவரும் யார் மீது அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி பாடல் இது. அருமையான பாடல் கல்யாண்ஜி எழுதியுள்ளார். அவருடைய நூல் குறிப்பை பார்ப்போம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை இவரின் கவிதை நூல்களுள் சில. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு அப்படிங்கிறது இவருடைய கவிதை இவர் எழுதிய கவிதையில் ஒரு சிலது இது. சரிங்களா? அடுத்தது இவரின் கவிதை நூல்களுள் சில. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. கட்டுரை தொகுப்பும் எழுதியிருக்காரு. அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்காரு. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்னு சொல்கிற கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டிருக்காரு. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். சிறுகதைகளை எழுதியிருக்காரு பாருங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை. சிறுகதை, கவிதை, கட்டுரை, கடித தொகுப்பு என பல வகையான கதை இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்கு அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் பாருங்க. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இதற்கு முக்கியமான